சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்து உன்னிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும் என்று வந்தேன். இது நாள் வரை உன் துணையோடு நீ சேர மறுக்கிறாய் என்றும், சேர மறுத்தால் கூட எதுவுமே நடக்க மாட்டேன் என்று என் வாழ்க்கையில் பிடிவாதம் பிடிக்கிறதே என்று சொன்னாயே, அது எல்லாம் ஒரு காரணமாகத்தான் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் புரிந்து கொண்டதை இப்போது சொல்லத்தான் இப்பொழுது வந்துள்ளேன். பொறுமையாக கேட்டால் அனைத்தும் உனக்கு புரிய வரும். ஒரு துஷ்ட சக்தியால் தான் இன்று வரை உன் துணையை நீ மீண்டும் ஒன்று சேராமல் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துஷ்ட சக்தி உன்னையும் உன் துணையையும் ஒன்றாக சேர விடாமல் தடுப்பதுதான் அதனுடைய வேலையாக இருக்கிறது. அந்த துஷ்ட சக்தி எதிர்பார்ப்பது நீ கண்ணீரோடு அழுது கொண்டு இருப்பதை தான். உன் துணையை நினைத்து கொண்டு உன் துணை வரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டு இருக்க வைக்கத்தான் அந்த துஷ்ட சக்தி உன்னோடு இருந்து வருகிறது. சந்தர்ப்பங்களை மாற்றி உன் துணையும் உன்னை தேடி வருகிறார் என்று தெரிந்தால் உடனே அங்கு சென்று அவரது எண்ணத்தை மாற்றி வருவதை தடை செய்துவிட்டு திரும்பவும் வந்து உன்னை கவலையோடு இருக்கச் செய்கிறது. இதுதான் இதனுடைய வேலையாக இருக்கிறது. இதை யார் இப்படி செய்ய வைத்து உன்னிடம் அனுப்பியது தெரியுமா? உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் ஒரு நபர்தான் இந்த காரியத்தை செய்து உன்னோடு இந்த தீய சக்தி இருக்க வேண்டும் என்று இந்த சக்தியை அனுப்பி வைத்துள்ளார்கள். நீ நம்பிக்கையோடு உன் சாயப்பாவின் மேல் அன்பாக இருப்பதை வைத்து உன் சாயப்பா இந்த நேரத்தை நான் ஏற்றுக்கொண்டு அந்த துஷ்ட சக்தியை உன் வாழ்க்கையில் இருந்து துரத்தி அடிக்கிறேன். என்னால் கட்டாய முடியும், கலங்காதே. இது நிரந்தரம் அல்ல. கண்டிப்பாக அந்த துஷ்ட சக்தியை அழித்துவிட்டு தடைகளையும் உடைத்துவிட்டு உன் துணையை உன்னோடு நான் சேர்த்தே தீருவேன். இதை எவர் தடுத்தாலும் நான் அவர்களை அழித்து விடுவேன். கவலைப்படாதே. இனி நடப்பது எல்லாம் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். காத்திரு. நல்ல செய்திக்காக காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.